கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 27வது வசனம். யோவான் 1 அதிகாரம் வசனம் 27. அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை இந்த காலை நேரத்தில் நாம் வாசித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் யோவான் ஸ்நானகன் வருகின்றார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்திரீகளில் பிறந்தவரிலும் யோவான் ஸ்நானகனைப் போல சிறந்தவன் உயர்ந்தவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே அவரை அவ்வளவு தூரம் மெச்சிக்கொண்டு பேசுவதை அதற்கு அடுத்தடுத்து வருகின்ற வசனங்களில் நாம் வாசிக்க முடியும். அப்படிப்பட்டதான அற்புதமான ஒரு மனிதனாக யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அப்படி இருந்தும் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லும் பொழுது அவர் என்னை குறிப்பிடுகிறார் என்றால், எனக்கு பின்பாக அவர் வந்திருந்தால் கூட அவரை விட நான் எந்த விதத்திலும் நான் சிறந்தவன் அல்ல, என்னிலும் அவர் மேன்மை உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய பாதரட்சியின் வாரை நான் அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. அதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய காலில் இருக்கிறதான செருப்பினுடைய அந்த வாரை கூட இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய இன்றைய வழக்கத்திற்குள் சொல்ல வேண்டுமென்றால், அவர் போட்டு கொண்டிருக்கிறதான ஷூவுடைய அந்த லேசை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் என்ன அதிகமாக இருக்க வேண்டும் என்றால், 2 காரியம் அதிகமாக இருக்க வேண்டும். ஒன்று, தாழ்மை மிக மிக அவசியமான ஒன்று. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏதோ மாயமாலத்திற்காக பேசுகிற வார்த்தைகள் அல்ல. அவர்கள் தங்களை அப்படி தாழ்த்தினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். யோவான் ஸ்நானகனுடைய தாழ்மையின் அடையாளமாகத்தான் சொல்லுகின்றார். எனக்கு பின்பாக வந்தவராக இயேசு கிறிஸ்து இருந்தாலும் கூட அவர் பிதாவினுடைய செல்ல மகனாக இருக்கிறார். அவர் அணிந்து கொண்டிருக்கிறதான அந்த பாதரட்சியின் வாரை நான் அவிழ்ப்பதற்கூட நான் தகுதி இல்லை என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவனில் யோவானை போல மிகவும் மென்மையானவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். ஒருவர் இல்லை, அது தாழ்மையின் சிந்தை, தங்களை தாழ்த்தி கொள்வதும், இரண்டாவதாக ஒருவர் கனப்படுத்தி கொள்வதையும் நாம் பார்க்கின்றோம். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு கனத்தை கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து யோவானுக்கு இங்கே கனத்தை கொடுக்கிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த 2 காரியம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயம் என்ன? தாழ்மை மிக மிக அவசியம். தாழ்மை என்பது என்ன? இன்றைக்கு அப்படியே கூனி குறுகி நிற்பதைப் போல அப்படியே குனிந்து வணக்கம் சொல்லுவது, அதை இந்த ஸ்லோவான வாய்ஸில் பேசுவதல்ல தாழ்மை என்பது. நம்முடைய இருதயத்தில்
இருதயத்தில் நம்முடைய சிந்தையில் அந்த தாழ்மை இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கின்றார்கள் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவர் நான் இவரை விட மேன்மையானவன், இவரை விட நான் மேன்மையானவன் என்று பேசுகிறார்களே தவிர, அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த தாழ்மையின் சிந்தை அநேகருக்குள்ளாக காணப்படாத ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை மிக அற்புதமாய் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கின்றார். நாம் தாழ்த்தப்பட நாம் உயர்த்தப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். ஆம், இயேசு கிறிஸ்துக்குள்ளாகவே அந்த தாழ்மை இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் தன்னைத்தான் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அந்த பிறப்பின் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கும் பொழுதே நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா, அவரை கிளத்துவதற்கு, அவரை படுக்க வைப்பதற்கு சத்திரத்திலே இடமில்லை. முன்னணையிலே கிடத்தினார்கள், மாட்டு தொழுவத்திலே கிடத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அத்தனை தாழ்மையை தரித்து கொள்வதனுடைய அவசியம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் அவரை மிகவும் எளிதாக சேர வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் அப்படியாய் அவரை சேர்ந்து அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கு சமுதாயத்தில், பொருளாதாரத்தில், கல்வியில் உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகு என்ன நினைக்கின்றார்கள்? சக மனிதர்களை அற்பமாக நினைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களுக்கு தாழ்மை மிக மிக அவசியம். இரண்டாவதாக, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாய் மற்றவர்களை நாம் கனப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் கனப்படுத்தலை முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லி தருகிறது. அவர் ஸ்தோத்திரம் சொல்லவில்லை, நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்ல, அவர் ஸ்தோத்திரம் சொன்னால்தான் நான் சொல்வேன் என்கின்ற மக்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவரை ஒருவர் கனப்படுத்தினால்தான் கடவுளுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கின்றோம் என்பதற்கான அடையாளமாக அது சான்றாக இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் எனக்கு ஜெபிக்க தெரியும், கொஞ்சம் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், கொஞ்சம் வரங்கள் என் மூலமாக வெளிப்படுகிறது, செயல்படுகிறது என்றால் உடனே மற்றவர்களெல்லாம் பார்த்து நாம் எள்ளி நகையாடுகிறவர்களாக, அவர்களெல்லாம் ஒன்றுமில்லாதவர்கள், இதோ நான் தான் பெரிய ஊழியக்காரன், நான் தான் பெரிய மனிதன் என்று சொல்லி பிறரை அற்பமாய் நினைக்கின்ற மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கடவுளுடைய பார்வையில் அது ஒரு மிகுந்த வேதனை நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக கிறிஸ்மஸ் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் அற்புதமான அந்த நிகழ்ச்சிகளை நாம் தியானித்து வருகின்ற பிள்ளைகளாகி இருக்கிற நாம், ஆண்டவருக்குள்ளாகி இருக்கிற அந்த குணாதிசயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தாழ்மையை தரித்து கொள்வோம், தாழ்மைதான் கடவுளுடைய பார்வையில் நம்மை விலையேற பெற்றவர்களாக மாற்றும். இரண்டாவதாக, ஒருவரை ஒருவர் கனம் பண்ண நாம் பழகி கொள்ளுவோம். நாம் பிறரை மதிக்கும் பொழுது அவர்கள் நம்மை மதிப்பார்கள். பிறரை நாம் எள்ளி நகையாடுவோமானால் நமக்கு அது திரும்ப நம்மை நோக்கித்தான் வருகின்ற ஒன்றாக இருக்கும். ஆகையால் கடவுளுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை நாம் அற்பமாக எண்ணவே கூடாது. ஒருவேளை நம்மை போல அவர்கள் தாழ்ந்து இல்லாதவர்களாக இருக்கலாம், கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கலாம், அல்லது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு அவர்களை அற்பமாய் எண்ண வேண்டும் என்ற அந்த நினைப்பு வரவே கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அவர்களும் தேவனுடைய சாயலில் இருக்கிறவர்கள், அவர்களும் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்களும், அவர்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் மறந்துவிடவே கூடாது. இன்றைக்கு அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை நாம் மனதில் வைத்து கொள்ளுவோம். இதுதான்
கடவுளுடைய சமூகத்தில் நம்மை பிரீதியாய் நிலைநிறுத்துமே தவிர பக்தி ஒரு நாளும் நம்மை கடவுளுக்கு உகந்த மனிதனாக மாற்றவே பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், பல முறை எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், இந்த பரிசேயன் நான் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கின்றேன், வாரத்தில் 2 முறை உபவாசிக்கின்றேன் என்று அவன் பக்தியை பற்றி அவன் பேசுகின்றான். அதற்கு பிறகு சொல்லுகிறான், இதோ தூரத்தில் நிற்கிறானே அவனை போல் நான் அல்லாததினால் உம்மை தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகின்றான். ஆனால் தூரத்தில் நிற்கின்ற அந்த ஆயக்காரன் ஆண்டவரை நோக்கி பார்க்க துணியாமல் அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று தன் மார்பில் அடித்து கொள்ளுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, விளைவு என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஓமையை சொல்லி இவ்விதமாய் முடிக்கிறார். அவன் அல்ல, யாரவன் அந்த தேவாலயத்தில் நின்று நான் தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்கைகள் கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், நான் பரிசுத்தவானாய் இருக்கிறேன், நீதிமானாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றானே, அவன் அல்ல, இவனே. யார் இவன்? மற்றவர்களால் பாவி என்று முத்தரிக்கப்பட்டவன், தீண்டத்தகாதவன் என்று சொல்லப்பட்டவன், ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லப்பட்ட இவன் கடவுள் நீதிமானாக்கினார் என்று காரணம் என்ன? அவன் பக்திமான் தான், ஆனால் அவனுக்குள்ளாக தாழ்மை இல்லை, கனம் பண்ண மறந்து போனான். ஆகையால் கடவுளால் அவன் புறக்கணிக்கப்பட்டதை பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கனம் பண்ண முந்திக் கொள்வோம், தாழ்மையை தரித்து கொள்வோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம். யோவான் ஸ்நானகன் ஆண்டவரே மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லும் பொழுது அழகாய் சொல்லுகிறார், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கூட நான் தகுதியில்லாதவன் என்று குறிப்பிடுகின்றார். அந்த தாழ்மை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உமக்கு முன்பதாக நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் மண் ஆண்டவரே, நாங்கள் மண். எங்களை மேன்மையாக ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நாங்கள் தாழ்மையை தரித்து கொள்ளவும், பிறருக்கு கர்த்தாவை நாங்கள் கனத்தை செலுத்துகிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம், எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.